ஆட்டோட நுரையீரல் வச்சு ஒரு சூப்பரான நுரையீரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோடனே நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா வதங்கினோடனே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த நுரையீரல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆடில் என்ன பார்ட் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆட்டோட மூளை சாப்பிட்டா மூளைக்கு நல்லது, கால் சாப்பிட்டா காலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் நுரையீரல் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகா பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வந்தோடனே மிளகுத்தூள், சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் அப்படியே வச்சிடலாம். 3 விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி ரெடியாக இருக்கும். தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிடுங்க. கொத்தமல்லி போட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.